ஸோ ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புல்லியோடைய பார்ட் 4 5 6 இது சுத்தமாக ஐடியாவே இல்லை இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு. மேபி 5ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 4 ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. இது தமிழ்நிலையில் போடுறேன் எத்தனாவது வீடியோன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பயாலஜி கிளாஸ் தான் இருக்குது. அது முன்னாடி இந்த சேஃபில் எனக்கு கொஞ்சம் ஒரு சைட் மிஷன் இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டு. ஓகே, அவன் அப்படியே நேராக தான் போயிடுறான். திரும்பிடாத ராசா திரும்பிடாத. ஓகே எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லது நம்மளுக்கு. லாக்கிற துற. ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திறந்துட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பச்சாச்சு அவ்வளோதாங்க. அவன் நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். நான் கிளாஸுக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். ஓகே, கீழே போகணும். இப்போ நம்ம அவன் க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயும் ஏதோ இல்லை, இது வந்து ஹைட் அவுட்டு. ஐ திங்க் ஆரோ மார்க் கீழே தான் கிடது. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து கிளாஸுக்கு போயிடலாமா? இருங்க மக்களை, நான் போய் கீழே அப்படியே அந்த ஊரில் லாஸ்ட் லாக்கர்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்குது. நமக்கு இன்னும் கூட டைம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே தான் இன்னொரு லாக்கர் இருக்கும், ஜோன் ஒன்று இருக்குது. ஐயோ, அவ்வளோதான். பார்த்துட்டான்ல. இப்போ துரத்துறான். ஐயா இருங்க ஐயா. ஓகே, அவன் அந்த சைடு போயிட்டான். இருந்தாலும் இந்த சைடு தான் சுற்றிட்டு இருப்பான். இவங்க இந்த இப்போ என்ன பண்ணுறது, அவன் சுற்றிட்டு வர கேப்பில் நம்ம வந்து அடித்து புந்துடலாம் இதுக்குள்ளே. இதுதான் அந்த லாக்கரு. ஸோ திருட ஆரம்பிச்சிருவோம். ஓகே கமான் ஃபாஸ்ட். ரொம்ப ஸ்பீடாகவும் தொலைந்துடக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்துடக்கூடாது. கரெக்ட். ஐயோ, அவ்வளோதான். பக்கத்தில் வரான். அவ்வளோதான். பார்த்துட்டான்ல. மிஷன் கம்ப்ளீட். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம். இப்போ உடனே கிளாஸுக்கு போகிறேன். சார் கிளாஸுக்கு தான் சார் போகிறேன். கிளாஸுக்கு தான் போகிறேன். யோ அடி இந்தா தேவையா அவனுக்கு கிளாஸுக்கு தான் போகிறேன். ஐயோ டேய், உங்களெல்லாம் பிடிக்க மாட்டானுங்களா? டேய் விட்றா டேய். கிளாஸுக்கு தான் சார் போனேன். கிளாஸுக்கு தான் போகிறேன். இரு போயிட்டு கிளாஸுக்கு. பயாலஜி என்னோட ஃபேவரட் சிலபஸ் பயாலஜி. இந்த கேமில் தான் எனக்கு வந்து பயாலஜி ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் பயாலஜி ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும். ரொம்ப மோசமாக, அநியாயத்துக்கு மோசமாக இருக்கும். நான் பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, போன வாட்டி எலி தவக்கலாம், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீன் அறுக்கு கொடுத்துருக்காங்க. பேசாமல் ஒரு மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஐடென்டிஃபை தி ஐ. கண்ணை நோடுறோம் மக்களே, கண்ணை நோண்டி எடுக்கணும் பயாலஜியில். உண்மையாக பயாலஜி இப்படியாங்க இருக்கும் வெளிநாடுலாம். மக்களே, உண்மையாக பயாலஜி இப்படியா இருக்கும்? இல்லைன்னா வெறும் கேமுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்களா கொஞ்சம் அந்த என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு? இல்லை ரியல் லைஃப் பயாலஜி கிளாஸ் இப்படியா இருக்கும்? சுத்தமாக ஐடியாவே இல்லை அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து கரெக்டாக வெட்டணும் இந்த பயாலஜி கிளாஸில். எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு மக்களே இது பண்ணுறதுக்கு. வெட்டுறது எனக்கு சும்மா அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கேம். ஓகே, ஐடென்டிஃபை இது கில்ஸ் ஆக்சுவலி இது வந்து கில்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவா ஸ்மூத்தாக நம்ம வந்து கட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஸ்மூத்தாக அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எடுக்கும். ஓகே, லாஸ்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக அது ஸ்மூத்தாக. ஓகே, இது என்ன பாட்டுனே தெரியாது. ஐ திங்க் லங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், லங்ஸ். ஓகே, இது ஆக்சுவலி டைஜஸ்டர் சிஸ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை அதுதான் டைஜஸ்டர் சிஸ்டமு. இது வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வயர் சிஸ்டம். ஐயோ, எனக்கு இந்த ஹியூமன் ஆர்கன்ஸே வராது ஒழுங்க. ஓகே, 3 வந்து கம்ப்ளீட்டட். இன்னும் 5 தான் இருக்குது. ஸோ 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே தான் இதுக்கு முன்னாடி பிங்கை நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மாலுக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த க்ரௌடு கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னிருப்பா. ஸோ ஓகே, இந்த மிஷனை ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டோருக்கு போய் ஃப்ளவர்ஸ் வாங்கணுமா? யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த பிங்கிங்கிற பொண்ணு. நம்ம போன எபிசோடில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, பிங்கிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அவரே சொல்லியிருப்பா எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்.
காசு கொடுக்கலாமா அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போடாங்கிட்டு போ போ. ஓகே, பயந்துட்டான் பையன், பார்த்தீங்களா? நான் வந்து அடிக்க கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு தள்ளி விட்டோம், பயந்துட்டான். ஆனால் இதை சைக்கிளை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஸ்டோருக்கு சரி, நம்ம வந்து ஆப்போசிட் வேல போய்கிட்டு இருக்கேன். ஸ்டோரில் இங்கே வந்து டார்கெட்டிங் சிஸ்டம் இல்லை. ஐ மீன் GTA 5 இருந்த மாதிரி மேப் சிஸ்டம் இல்லை இதில். நம்ம பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் போகணும். அதுதான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கு. பயங்கரம் இல்லை அந்த காலத்து கேம். எனக்கு உண்மையாக அந்த காலத்து கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு உண்மையாக சொல்லுப்பேன், இந்த மாதிரி புள்ளி இந்த மாதிரி டைப் கேம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போல கரண்ட் ஜென்ரேஷன் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்ததுனால அது எப்படி சொல்லுது, கேம் மாதிரியே தெரியல, ஒரு ரியல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. ரியல் வேர்ல்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது, கேர்லெஸ்ஸாக ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. ஓகே, ஃப்ளவர் தான் அடிக்கணும். நான் வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டேன். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இதுவே ஒரு அப்படியே தூக்கமாக இருந்தீங்க. நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இதுவே ஒரு பையனாக இருந்தீங்கன்னா இந்தாப்பா வாங்க கூட அப்படின்னு சொன்னால் நம்மலாம் பேசாமல் போயிடுவான். இந்த ஒரு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது இருக்கு, ஐயோ முடியல மக்களே. அவ்வளோதான், சைக்கிளை போட்டு போக வேண்டியதுன்னா. ஓகே, வந்தோடனே நீ இப்படியே ஒரு கேர்ளை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கத்துறா. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா, நமக்கு நீ வந்து 3 minutes லேட், நம்ம ஒரு டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்மி சொல்கிறான். ஜிம்மி வந்து போகத்தோன்னே இல்லை அது டாபி தான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இவ்வளோ நேரம் நம்மளை பற்றியில பேசிதான் வேற ஒருத்தனை பற்றி. அவன் கூட இவன் வந்து ஒரு டேட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பா போல இருக்கு. அவன் வந்து 3 minutes, வெறும் 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்ததுனால இவன் வந்து அவளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானா. ஓகே, வெறும் 2 நிமிஷம், வெறும் 3 நிமிஷம் தானேம்மா. ஓகே, 3 நிமிஷத்துக்கு எப்படின்னா இந்த 3 வருஷம் ஆச்சுன்னா அவ்வளோதான், போராடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட பையன். ஆனால் பசங்க நாங்கள் அப்படி இல்லவே இல்லை. ஓகே சரி, இந்த ஜிம்மி பையனும் சும்மாலாம் இல்லைங்க. ஓகே, அவன் என்ன சொன்னான்னா கார்னிவல்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். கார்னிவல்னா அதான் நம்ம வந்து 3rd எபிசோட்லேயோ ஏதோ ஒரு எபிசோட்ல ஒரு இடத்துக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான் வந்து கார்னிவல். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம வந்து டேட்டுக்கு போகிற மக்களே, டேட்டுக்கு போகிறோம் பாருங்க. ஸ்கூல் படிக்கிற வயசில் வெறும் 15 years தான் இவனுக்கு வந்து ஆகியிருக்கு. ஜிம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 தான். டேட்டுக்கு போகிறாரு, அதுவும் சார் சாதா டேட்டுக்கு இல்லை, கார்னிவல்கே கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறாரு. அப்படின்னே யோசிச்சு பாருங்க. டே போலீஸ்கார் சார் சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பா சார். டாபின்னு ஒருத்தன் 3 minutes லேட்டாக வந்ததுக்கே அவளை வந்து பிரேக்கப் பண்ணிட்டா. இப்போ நான் எல்லாம் ஏமாத்துறோம். சார் இருங்க சார் இருங்க சார். ஓகே ஐயோ, பேசாமல் உள்ளே போகிறது தாங்க பெஸ்ட்டு. ஓகே, காப்காரை வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லது. அவ்வளோதான், உள்ளே போயாச்சு. ஓகே, எங்கே அவ முதல்ல அதானே பார்த்தேன், லேட்டாக வந்துட்டு எப்படி சமாளிக்கிறா பாரு. ஓகே மக்களே, ஓகே 10 tickets கலெக்ட் பண்ணுமா, எதுக்காக? ஓகே, இவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு வந்து 10 tickets நம்மளுக்கு வந்து தேவை. அந்த 10 தான் நம்ம இப்போ எதுக்கு கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த பிக்சரில் இருக்கணும்னா இந்த பாலை வச்சு அடிக்கணும். என்னோட ஏமிங் எந்த அளவுக்கு, ஐயோ ஓகே ஃபெயில் ஆகிட்டேன் மக்களே. இன்னும் கிட்ட பால்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் 3 பேரை வச்சாலே நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சிடும். இல்லை 4 பேரா இல்லை 3 பேருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஐயோ எங்க என்னாச்சு? ஓகே 1 எங்க அடுத்து பால்ஸ் காலி ஆச்சுன்னா அவ்வளோதான்டா. ஓகே அவ்வளோதான், 2 தான் அடிக்க முடிஞ்சது. இன்னும் ஒருத்தனாச்சுன்னா வின் பண்ணியிருப்பேன்.
அசிங்கமாக போச்சு குமார். இருங்க மக்கள், நான் வந்து டிக்கெட் எடுக்காமல் இந்த இடத்த விட்டு நான் வந்து நவுற மாட்டேன். காசு அப்படியே கறியாகிட்டு இருக்கு. ஓகே இருங்க இருங்க இருங்க, அவ்வளோதான். ஐயோ 3 மிஸ். இருங்க நீ மக்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த அடி. ஐயோ 3 3 பக்கத்தில் போச்சே. 1 அவ்வளோதான். இன்னொன்று மேலே 2 இன்னொன்று கீழே 3. எஸ் ஆவா. ஓகே எத்தனை டிக்கெட்டு? ஓகே 3 டிக்கெட் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே 3 டிக்கெட் தான். இதில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டாய் வாங்கணுமா? ஓகே இந்த டெடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 டிக்கெட்ஸ் கொடுக்கணுமா? 10 டிக்கெட்ஸ் அந்த இத்து போன டெடி பேருக்கு. ஓகே நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, அதெல்லாம் வாங்கின பொருள். வாட்சு, டிஷர்ட்டு. ஸ்கூட்டராப்பா அது? ஓகே ஸ்கூட்டர் கூட இருக்குன்னு. நம்ம இப்போதே ஸ்கூட்டர்லாம் வாங்க தேவையில்லை. இந்த டெடி பேர் ஆக்சுவல் 10 வேணுமா? காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் ஆனால் இந்த காசு கொடுக்க முடியாது. வாங்க மக்களே, கொஞ்சம் அப்படியே தூக்க கலக்கமாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்கலாதீங்க. அப்படியே இங்கே என்ன மிஷினு? ஓகே நம்ம வந்து ஹிட் பண்ணணுமா இது? ஆனால் இது எப்படி பண்ணுறது? ஓகே இதை வந்து லிஃப்ட் பண்ணுவோம். ஓகே லிஃப்ட் பண்ணியாச்சு. ஓகே நான் எதுவும் பண்ணல, அவனா தான் எல்லாத்தையும். என்ன பண்ணணும்னு ஆச்சு சொல்லுங்கடா. நம்ம அடிக்கணும், ஆனால் எப்படி அடிக்கிறது? எந்த பட்டனும் வரல, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. எப்படி அடிக்கிறது? வேறு ரேண்டமாக கிளிக் பண்ணுமோ? ஓகே கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. இருங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் காட்டலையே எனக்கு. ஓகே மக்களே, நான் இப்போ வந்திருக்கேன் பாருங்க. இந்த மிஷன் ஆக்சுவலி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இந்த பாலை வந்து ஹிட் பண்ணணும், அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகே நான் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் நிற்கிறேன். இருங்க அந்த பால் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. பிசியில் ஓரளவுக்கு என்னால் வந்து கரெக்டாக குறி பார்த்து அடிக்க முடியும். பட் ஆனால் இல்லை, அப்படி இல்லை. அந்த ஓகே இருங்க கரெக்டான டைம் கரெக்டாக ஜஸ்ட் பட்டுருச்சு. ஓகே அவனையும் தண்ணியில் விழுவ தட்டி வச்சு இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே நமக்கு இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது 4 இருந்தாலே போதும். 4 டிக்கெட்ஸ் நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித கேம் தான். பாட்டில்ஸ் அடிக்கணும், அதே விட அந்த கவுபாய்ஸ் அடிக்கணும். ஓகே ஷூட் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் இருக்குது. அதுவே விமென்ஸை பார்த்தோன்னா நம்ம வந்து ஷூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாட்டில்ஸு அதுக்கப்புறம் அந்த என்ன சன்னுமாய் பார்த்தீங்கன்னா அது. ஸோ கீழே நம்ம அதெல்லாம் அடித்தா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறது கொண்டு இருக்குது. இருங்க எவ்வளோதான் 1 அதிகப்படியாக எவ்வளோ ஸ்கோர் வந்து அடிக்கணும் அதை வந்து சொல்லலையே நீங்கள். இருங்க மக்கள் நான் கொஞ்சம் ஐயோ ஒரு இடத்துல இந்த கண்ட்ரோல்ஸ் ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது திடீர்னு டேர்ன் பண்ண முடியுது. கொஞ்சம் மெதுவாக தான் இது வந்து திரும்புது. அது வேற காண்டி எனக்கு உண்மையாக சொல்ல மைனஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. ஐயோ தெரியாதனமா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. ஐயோ இருங்க மக்களே எவ்வளோ அடிக்கணும்? ஸ்கோர் இவ்வளோதான்னு சொல்லிட்டு எவனும் ஸ்கோர் எல்லாம் கொடுக்கல. ஐயா எங்கள் ஆக்சுவல் சென்சிட்டிவ் ரொம்ப மட்டமாக இருக்குங்க. ஓகே 10 இன்னொரு 10. ஓகே இந்த இடத்துல பாட்டில் ஒன்று மேலே வந்துங்க. ஓகே ஒரு வழியாக அடித்து பிடிச்சி எப்படியோ ஒரு 10 டிக்கெட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இவளுக்கு தேவைப்படுற அந்த டெடி பேர் ஆக்ஷன் நான் இப்போ போய் எடுத்தாகணும். ஓகே அந்த சைடில் இருக்குது வழி. ஓகே இங்கே தான் இருக்கு. ஓகே இதோ இருக்குது டெடி பேரு. ஹியர்ஸ் யுவர் ட்ராஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். இது குப்பைன்னு அவனுக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே குப்பை பொருளை கொடுத்துருக்கான் இவன். குப்பை பொருள் இதுக்கு போய் வா இது கியூட்டு சூப்பர் ஆச்சான்னு வளர்த்துறா பாடி. குப்பையை வாங்கிட்டு இங்கே வந்து பேச்சா பார்த்தியா? ஓகே நான் இன்னும் கூட இதில் வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண போகிறது இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா?
இங்கே காட்டன் கேண்டிலாம் கூட இருக்குது, பட் ஆனால் அந்த இடத்த வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிம்மி அப்படியே தூக்க கலக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ நான் அவனை அப்படியே போய் தூங்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் அவனை வந்து சீக்கிரமாக போய் தூங்க வைக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தூக்க கலக்கத்துலேயே தான் இருக்கான் இவன். சரி தூங்குறாசா, தூங்கு. அவ்வளோதான், ரொம்ப டயர்டாக இருக்காங்க. டேட்டெல்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே தான் வந்தான். ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டான். நம்ம தூங்காமல் இருந்தால் ஹெல்த் மைனஸ் ஆகுமாங்க? இருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரெஸ். ஓகே, என்ன ட்ரெஸ்? ஏதோ புதுசாக ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்கும். வெஸ்ட். ஓகே, எதை போடலாம்? ஸ்கூல் ட்ரெஸ்லேயே போயிடலாம். டெனின்னு இதை. ஓகேங்க, இப்போ பார்க்குறது அப்படியே புல்வத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது. அந்த டிஷர்ட்டும் சரி எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகுது. ஐயோ, தேவையான ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டேன். ஓகே, லெக்ஸ். ஓகே, எங்கே அந்த பேண்ட்? ஓகே, இது அப்பர் பாடி. ஓகே, இந்த பி ஆக்சுவலி போட்டுருக்கேன். அப்பர் பாடி இது. ஓகே, ஹெட்டுக்கு ஓகே என்ன பண்ணலாம்? ஏங்க இது போட்டு போனால் சூப்பராக இருக்குங்க. எவனாலும் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இது எதுவும் பார்க்குறது அந்த ஜாம்பி அப்பக்கலப்ஸ்லாம் ஒரு போட்டுக்கிட்டு வரணுங்க. பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இது சூப்பராக இருக்கும். யாராலையும் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. நம்மளை எவ்வளோ வேணாலும் போட்டு உதைக்கலாம் ஆளுங்க. அப்படியே வீடுங்க வச்சே போக வேண்டிய இந்த டூம் 3 வர ஹீரோ அது. ஓகே மக்களே, பாய்ஸ் டாம்குள்ளே தான் மிஷன் காட்டுது. நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், பாய்ஸ் டாம்குள்ளே. ஓகே, கேரியை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைல்ல. கேரியை பாத்திரவும் கூட ஓரம் போடா. ஓகே, நம்ம அப்படியே போகிறோம். ஓகே, பாய்ஸ் டாம்குள்ளே என்ன மிஷனு? ஓகே, ஓகே பீட்டர் தான் இருக்கான். ஓகே, ஜிம்மியும் சொல்கிறேன் ஹாய் அப்படின்னு சொன்னோன்னா ஹாய் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே கேரியை பற்றி பேசுனா மொத்த ஸ்கூலே அகேன்ஸ்ட் பண்ணுறதுக்குள்ள கேரியை கொள்றது நல்லது அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்மி கேட்கும்போது ஓகே அவன் நம்மளை பற்றி தான் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கேரியும் ஜிம்மியும். கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக்கு, ஜிம்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபேத் அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளும் மிஷனும் சொல்லிட்டு மிஷன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க்கு ஜிம்மி அதுக்கப்புறம் அந்த கேரியோடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவனை கண்டுக்கலை. அதனால இவன் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். சரி எல்லாரும் மற்றவங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாம் பீச்சில் பைக் ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவன் பின்னாடி போகிறான். இதுதான் கதை, புரிஞ்சுதா? ஓகே, நம்மளும் கொஞ்சம் மிஷன் போனால் பீட்டரை ஒழுங்காகவே கவனிக்க முடியல நம்மளால். அவன் மட்டும்தாங்க இங்கே ஒரு நல்லவன. என்னாச்சு? என்னடா ஆச்சு ஸ்க்ரீனுக்கு? Now what you gotta do is you gotta beat one of them publicly. You gotta prove to them you're better than their best man. Why don't you box that dumb jerk Biff? Not bad, Pete. Not bad at all. All right. See you around. Wait, Jimmy, can I come too? You know what? Don't worry about it. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னென்னமோ ஆச்சு. நான் அதான் இப்போ வந்து சொல்ல போனேன். என்னென்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உடனே பிளாக் ஆச்சு பார்த்தீங்களா, அது பக்காக என்னன்னு தெரியல. அப்புறம் ரெக்கார்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. திரும்பவும் நான் அந்த பைக் ரேஸை வின் பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து இந்த மிஷனுக்கு வரும்போது தான் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு, அதாவது அது வந்து ரெக்கார்டே ஆகலை, அதுதான் உண்மை. சரி இந்த மிஷனில் என்னன்னா அவன் வந்து வழக்கம் போல் சொல்லிக்கிட்டு இருந்தான், ரிச் கிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி சண்டை போடுறது ஒரு யூஸ் இல்லை, நீ போய் டைரெக்டாக சண்டை போடுன்னு சொல்லும்போது நாட் பேட் கிடோ, நாட் பேட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக அவங்களுடைய பாஸை போய் சேலஞ்ச் பண்ண போகிறோம்.
சேலஞ்ச் பண்ணிட்டு இங்க இருக்க எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிட்டு ரிச் கிட்ஸ்க்கு பாஸ் You ஆகும். and me, இப்ப அதான் Biff. சொல்றான். You and me what? நீயும் You and நானும் me, வா the பாக்ஸிங் noble பண்ணலாம் art of அப்படின்னு boxing. சொல்லிட்டு Make the best man சேலஞ்ச் win. பண்றான் And அந்த then you little லீடரை. trust fund fairies will know what life is all ஓகே, about. Anytime, இன்னும் Pomper. துணிவு Of பார்த்தியா course, the உனங்களுக்கு? best man always wins. Me. Come on. ஓகே, Afterwards, எதுவா you இருந்தாலும் can பரவாயில்ல. clean my shoes. ஓகே, தோக்குறேன் அவனை ஷூவை வந்து க்ளீன் பண்ணுவான். டேய் யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கதாண்டா போனீங்க மாவனே. பீட்டர் வந்து பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்போ பாரு உனக்கு எப்படி அடி விழ போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. எவ்வளோதான் இந்த ஒன்று, இந்த வாங்கிக்கோ மாவனே. ஓகே, ஆக்சுவலி பீட்டர் மட்டும்தாங்க நம்மளை பற்றி ஒரி பண்ணுறான். பீட்டர் மட்டும்தான் நம்மளை பற்றி கேரே பண்ணுறான். மித்தவங்க எல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் உண்மை. பீட்டர் தான் உண்மையான ஃப்ரெண்டு நம்மளுக்கு. மற்றவன் எல்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்படிதான் அடிச்சு சாவடிக்கணும். ஓகே, இவன் கொஞ்சம் டஃப்பு தாங்க. ஓகே, ஆனால் இவனை அடிக்கிறது அந்தளவுக்கு பிரச்சனை. இன்னும் 3 நிமிஷம் தான், அவ்வளோதான் டைமிங் முடிஞ்சுது. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவனை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம். ஓகே, நம்மளோட ஹெல்த் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நாக் அவுட் பண்ணிடலாம். இந்த புள்ளி கேம் முடிக்கிறதுக்குள்ளே ஒன்றையும் முடிக்கிறேன் நம்ம. ஐயோ, நீங்கள் அவன் சைடில் அடிக்கிறாங்க நாக் அவுட் ஷாட்டு. அடிங்க மோனே. இனியும் வந்து அடிக்கிற என்ன தைரியம் உனக்கு? எங்கே இருந்து எவன் கொடுத்த தைரியம்டா உங்களுக்கு இது? இந்த வாங்கிக்கோ. பாஸ் ஃபைட்டுன்னா இதாண்டா பைக் ஃபைட்டு அவனு. அவ்வளோதான், நம்ம நாக் அவுட் பண்ணிடணும். பெரிய புட்டிங்க மாதிரி எவன்டா நீ என்ன சொன்ன? ஷூவை க்ளீன் பண்ணுமா? இரு உனி நான் இப்போ க்ளீன் பண்ணுமா? ஒரே நாக் அவுட் ஷாட். இந்த வாங்கி. ஐயோ ஒழுங்கா பள்ளி. இந்த அவ்வளோதான். ஓகே, அப்பா பாருங்கண்ணா. டேய் நான் தாண்டே இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லி காமிக்கிறான். ஓகே, அவனுங்க பாருங்களேன் அப்படியே வாயடிச்சு போயிருக்காங்க. செம்ம டயலாக்ல அது செம்ம இருக்கு. இதை வந்துட்டான்ல இப்போ சொல்றான். அந்த போர்கிட்ட வந்து சாம்பியன் பீட் பண்ணிட்டா. இப்போ அவன் தான் நியூ சாம்பியன் சொல்றான். அதை கேட்டோன்னே இவனாலையும் தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு திட்டுறான் இவனை பார்த்து. டே அவ்வளோதான்டா, நான் வின் பண்ணிட்டேன்டா. அதானே பார்த்து. ஓகே, இவனுங்களே அடிச்சு சாவடிக்கணும் போல இருக்கு. நம்ம அவனை அடிச்ச ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, டேய் இருங்கடா, அடி வாங்குறதுக்காக மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இவனுங்களே நம்ம வந்து அடிச்சு சாவடிக்கணும். பார்த்தீங்களா, அவனுங்களாம் தாங்க முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வின் பண்ணுது. அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் ஜிம்மி யாருன்னு தெரியாமல் பேசுகிறாங்கடா. நீங்கள் பாக்ஸரா நீங்கள்? ஓகே, எங்கள் ஹெல்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். அவனை அடிச்சு செவுத்துலேயே போட்டு குத்து அவ்வளோதான். குத்தி நாக் அவுட் பண்ணி இருக்குமே. அவ்வளோதான் இல்லை, மேலே ஒருத்தன் அவனை வர்றேன்னு அவனுக்கு இன்னைக்கு இருங்க. நம்ம பேசாமல் உண்டிகோலை வச்சு லாங்லேருந்து அடிக்கலாமா? என்ன இரு மக்கள், நான் வந்து கொஞ்சம் லாங்லேருந்து நான் வந்து அடிக்கிறேன் அவனை. ஹெட் ஷாட் அவ்வளோதான். ஹெட் ஷாட் இவனுக்கு அவ்வளோதான். இங்கே இருங்க மக்கள், நான் கொஞ்சம் இதுக்கு இந்த சைட்லேருந்து அவனா வந்துருப்பான். ஓகே போனான். ஓகே, இப்போ நான் போய் இவனை போட்டு அடிக்கணும். ஓகே, இவன் தான் பாஸ். என்னடா ஆச்சு? இன்னும் தெனாவட்டா பேசணும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஆளுங்க எல்லாம் இறக்கி விட போனால் வழக்கம் போல தான் நம்ம அவனை சம்பவம் பண்ணுறோம். என்னங்க ஐயா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அடிக்கடி சாவடிக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம் தான். இந்த வாங்கிக்கோ. பார்த்தீங்களாங்க, ஆனால் அவன் பயங்கரமான வீக்காக இருக்கான். அவன் வந்து ஜஸ்ட்டு வந்தான் அடித்தான். ஓகே, ஓ இவனை அடித்தா வேலை முடிஞ்சிருங்க. நம்ம வந்து மற்றவனை அடிக்க தேவையில்லை. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ். இவனை அடித்தாலே போதும். யாருன்னு தெரியல, இவனுக்கே இவன் ஆளுங்களுக்கே இவன் முட்டை அடிச்சு தூங்கியிருக்கான். ஜிம்மில் கட்டின மொத்த விஷயம் இருக்கணும்டா. இந்த அளவுக்கு அந்த
கிராப் மூஞ்சில் கொடுத்து வயிற்றுல ஒரு குத்து, மூஞ்சில் கொடுத்து வயிற்றுல ஒரு குத்து. ஓகே, இவனை எப்படியாவது காலி பண்ணிடுங்க. இவன் தாங்க அப்படின்னு அவ்வளோதான். இவனையும் காலி பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. கிராப் அப்படிங்க எவ்வளோ என்ன இனி அடிப்பியா பெரியவங்களை அடிப்பியா? இருங்க, கிராப் பண்ண முடிஞ்சால் கிராப் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். கண்ணாடிலாம் செதறது அவ்வளோதான். ஓகே, நீ என்ன நீ எல்லாம் உண்டி கூட வச்சு வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் அவன். ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, ஹூஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நம்ம ஜிம்மி. ஹூ இஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, அதுக்காக நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் தான் அப்படி சொன்னே விட்டுறான். ஓகே, பார்த்தீங்களாங்க அவன் பேச்சு எனக்கு அப்படியே பார்க்கறதுக்கு அந்த ட்ரெவரை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ட்ரெவரும் இதே மாதிரி தானே, கொஞ்சம் ரகடா அப்படிதான் பேசுவான். வேற லெவல். புள்ளி 2 எப்போ வரும்னு தான் தெரியல. புள்ளி 2ல அந்த ஜிம்மியை காட்டினாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகே, சரி. ஓகே மக்களே, ஜிம்மியோட அடுத்த டார்கெட் என்ன? கிரீஸ் பால்ஸ், அதாவது கிரீசஸ் தான். ஓகே, நீ ஓகே ஜிம்மி சொல்றான் அவன் கூட சண்டை போட்டேன், யாரு பாஸ்னு காமிச்சேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே, கேரியை பத்தி சொல்றான் அவன். கேரி எல்லாம் கண்டிக்கவே மாட்டான். இதை வந்துட்டானுங்க கிரீசஸ். ஜிம்மியா? ஓகே, ஜானின்னு ஒருத்தர் இருக்கானா, அவனுக்கு அவன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அது அவனை வந்து கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவரெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்றான். நீ யாரா வேணா இருந்திருப்போ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அவனுக்கு அவன் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சேரிட்டி சர்வீஸாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டான். அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். பாத்தீங்களாங்க ஜிம்மி, நீ எவனா வேணா இரு, யாரா வேணா இரு, என்கிட்ட வந்து டைரக்டா வந்து உதவி கேளு, நான் பண்றேன், அதை விட்டு ஆளெல்லாம் அனுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லாம சொல்லிட்டான். வேற லெவலுங்க இந்த ஜிம்மி கேரக்டர், வேற லெவல். தரமா செதுக்கி இருப்பானுங்க. ஓகே மங்களே, இதோட கேம் பிளே வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ பை பாய், டாடா.